சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆனா இயேசு கிறிஸ்து சோம்பேறியை பார்த்து சொல்றாரு, நீ எறும்புட்ட போய் அதோட வழியை பார்த்து நீ தெரிஞ்சுக்க, அதை பார்த்து நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி தகப்பன இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. தாவீது எழுதுறாரு, இந்த தாவீது தெளிவா எழுதியிருக்காரு, சோம்பேறியை பத்தி எழுதியிருக்காரு. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, எறும்பு வந்து கோடை காலத்துல வந்து தானியத்தை சேர்த்து வைக்கும், அறுப்பின் காலத்துல அதை உண்டு நல்லா அதே இடத்துல ஜம்முன்னு படுத்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அதுவும் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது சும்மா இல்லை. இப்போ இதுக்கு உதாரணமா யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு உதாரணமா ஏன் ஆண்டவர் எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் நமக்காக ஓடுன அற்புதங்கள், அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை, செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அவர் நிற்கவே இல்லை. அவர் நிற்காம நமக்காக ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு எறும்பு அதோட கோடை காலத்துல தன்னுடைய